கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் வரிசையாக வேதம் அறிவு என்ற பகுதியில உங்களோட கூட வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சரி, இந்த நாள்ல நம்ம பாக்குற அந்த காரியம், லாஸ்டா என்ன காரியத்தை குறிச்சு பார்த்தோம்? வேதம் அறிவுன்றல பிலமோன் பார்த்தோமா இல்லைங்களா? அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லைங்களா? பிலமோன்றது என்ன புத்தகத்தை குறிச்சு பார்த்தீங்க. நெக்ஸ்ட் இன்னைக்கு நம்ம பாக்குறது கொலைசெயர் புஸ்தகத்தை குறிச்சு, உங்களுக்கு வேதத்தை வாசிக்கிறது எப்படி அப்படின்றத குறிச்சு நான் சின்ன சின்ன லைன்ஸ் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க நல்லா. நான் இதுக்கு முன்பதாக ஃபர்ஸ்ட் ஒரு புத்தகத்தை வாசிக்கிறது முன்னாடி எப்படி வாசிக்கணுன்றதெல்லாம் சொன்னேன். நான் உங்களுக்கு எப்படி வாசிக்கணுன்றதெல்லாம் சொன்னேன், எப்படி வாசிக்கணும், எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு இல்லைங்களா? அதே போல இந்த கொலைசெயர் புஸ்தகத்தை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன், உங்களுக்கு அதை சொல்றேன், படிப்பிச்சு வைக்கிறேன். அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நெக்ஸ்ட் அதை பார்க்கும்போது இந்த வசனம் எதுக்காக சொல்லப்பட்டது, யார் இடத்துல சொல்லப்பட்டது, எதுக்காக சொல்லப்பட்டது, அதை நம்ம எப்படி எடுத்து யூஸ் பண்றது உங்களுக்கு புரியும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இது ஒரு புத்தகத்தை, வேதத்துல இருக்கிற ஒரு புஸ்தகத்துக்கும் ஒரு நோக்கம், ஒரு திட்டம் தேவன் பரிசுத்த ஆவியானவருக்கு உண்டு. அது யாருக்காக எழுதப்பட்டது, எந்த நேரத்துல எழுதப்பட்டது, எதற்காக எழுதப்பட்டதுன்றது இருக்குது இல்லைங்களா? அது எப்படி இந்த காலத்துக்கு நான் அப்ளை பண்றது அப்படின்றதையும் பார்க்கணும் இல்லைங்களா? இப்ப எந்த வேத வசனத்தையும் டைரக்டா உங்களுக்கும் எனக்கு டைரக்டா கொடுக்கப்பட்டது அல்ல, பர்சனலா இல்லைங்களா? அப்போ அது அந்த காலத்துல அடையாளமா கொடுக்கப்பட்டுச்சு, அதோடைய ரியாலிட்டியா நம்ம இருக்கிறோம். அபிரகாம் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம், அது யாருக்கு பொருந்தும்னு சொன்னா அபிரகாமுடைய சந்ததிக்கு பொருந்தும். அந்த சந்ததி கிறிஸ்துவுக்குள்ள நம்ம போய் இணைக்கப்படும் போது தான் அந்த வாக்குத்தத்தங்கள் நம்ம மேல வரும் இல்லைங்களா? இப்ப டைரக்ட் அபிரகாம் கிட்ட சொல்லப்பட்டிருக்குது. அதே போல பைபிள்ல இருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் வசனங்களும் அவ்விதமா தான் இருக்குது. அதே போல இங்க கொலைசெயர் புஸ்தகத்தை வாசிக்கும் போது இது சொல்லப்பட்ட விஷயங்களை ஃபர்ஸ்ட் நீங்க புரிந்து கொள்ளாம, அதுக்கு பின்பதாக ஆவிக்குரிய சத்தியங்களும் உங்களுக்கு என்ன பண்ணாது, புரியாது. அதே போல இந்த வேதத்தை வாசிக்கும் போது ஒரு சில புரியாத பாயிண்ட்ஸ் வரும்போது நம்ம என்ன பண்றோம், அதை மறந்துடுவோம். அதனாலதான் சொல்றேன், கிராமிங் பண்றது அப்படின்னா மெமரி பண்றது வந்து சரியில்லை. எப்பொழுதுமே ஒரு வசந்த டினாமினேஷன் மாதிரி மெமரி பண்றது, இந்த வசனம் சொல்லி மெமரி பண்றதை விட நீங்க அர்த்தத்தை புரியும் போது, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் போது, இது எதுக்காக சொல்லப்பட்டுச்சு, தேவன் ஏன் இதை சொல்லி இருக்கிறார் அப்படின்றத அப்படி அன்கிற காரியத்தை நீங்க புரிந்து கொண்டீர்களானால் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, மறக்க மாட்டீங்க. உங்க வாழ்க்கையில அது ஒரு அங்கமா மாறிடும். புரிஞ்சுங்களா? எனவேதான் நான் இப்ப ஏற்பட்ட செக்ஷன்ஸ் உங்களுக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறேன். வேதத்தை நீங்க புரிந்து கொள்ளாம செய்திக்குள்ள வளர முடியாது. செய்தியை நீங்க புரிந்து கொள்ளாம உங்க வாழ்க்கையில அதை அப்ளை பண்ண முடியாது. நீங்க நிலையற்று திரிகிறவர்களா தான் இருப்பீங்க. அதனாலதான் நான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்றேன். ஓகேங்களா? சரி, கொலைசெயர் புஸ்தகத்தை குறித்து சொல்லணும்னு சொன்னா அதுக்கு மேஜரா ஃபர்ஸ்ட் இந்த கால்குலேஷன்ல போயிடலாம். கொலைசெயர் புஸ்தகத்துல எத்தனை அதிகாரங்கள் இருக்குதுன்னா 4 அதிகாரம் இருக்குது. எத்தனை அதிகாரம் இருக்குது? 4 அதிகாரங்கள் இருக்கு. 95 வசனங்கள், ஏறக்குறைய 95 வசனங்கள் இருக்கு. முதல் அதிகாரத்துல 29 வசனம், 2வது 23 வசனம், அதுக்கப்புறம் 3வது 25, 4வது 18 வசனங்கள். நீங்க பாருங்க, அப்படியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்க, முதல் அதிகாரம் எவ்வளவு இருக்குது பாருங்க, 29 வசனமா. இப்ப 2வது அதிகாரம் பாருங்க, 23 வசனம், 3வது அதிகாரம் 25 வசனம், 4வது அதிகாரம் 18 வசனம். இவ்வளவுதான். நீங்க சேர்த்து வாசிச்சீங்க சொன்னா 20 நிமிஷத்துல 25 நிமிஷம் வரைக்கும் இந்த புத்தகத்தை முடிச்சிடலாம். நம்ம என்ன பண்றோம், நிறைய நேரம் டிவி பாக்குறோம், இல்ல நம்ம செல்போன்ஸை யூஸ் பண்றோம், பேசுறோம், பழகுறோம், இந்த மாதிரி பண்றோம் இல்லைங்களா? நீங்க அந்த நேரத்துல ஒரு 20 இருந்து 25 நிமிஷத்துல இந்த நேரத்தை கொடுத்தீங்கன்னு சொன்னா இந்த புத்தகத்தை என்ன பண்ணலாம், முடிச்சிடலாம். அநேக விதமான ஆவிக்குரிய சத்தியங்களுக்கு உங்களுக்கு இந்த புத்தகம் உபயோகமா இருக்கும். ஆமென். பல விதமான சத்தியங்கள் இருக்குது. பிரத்யேகமா நான் இந்த புத்தகத்துல காட்ட போறேன். அடுத்தது நம்ம செய்தியிலையும் இந்த புஸ்தகத்தை குறித்து ஒரு சில பாயிண்ட்ஸ் உங்களோட கூட பகிர்ந்து கொள்றேன்னு நினைக்கிறேன். ஆமென். வெறும் வந்து டீடைலோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டோட கூட நான் முடிக்கல. ஃபர்தரா இது எப்படி நம்ம கனெக்ட் ஆகுது, இது நமக்கு என்ன யூஸ்ஃபுல் ஆகுது இந்த புஸ்தகம் இல்லைங்களா? வேதம் முழுசும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்படுத்துது. பர்டிகுலரா அது இந்த காலத்துல எவ்விதமாக நமக்கு அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா, நமக்கு எப்படி பொருந்தும், நம்மளுக்கு அதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்றத புரிஞ்சுக்காம நம்ம என்ன பண்ண முடியாது, வேதத்தை படிக்க முடியாது, பார்க்க முடியாது, படிக்கிறதுல யூஸ் இல்லை. அதே போல பர்டிகுலர் இந்த கொலைசெயர் புத்தகம் கொலைசெயருக்கு எழுதி இருக்குது, அது எப்படி இன்னைக்கு எனக்கு பொருந்தது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். சரி, இதுக்காக வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், வரலாற்று பின்னணியும் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு காட்டுறேன். இந்த புத்தகத்தை யார் எழுதினாங்கன்றதை காட்டுறேன், யாருக்காக எழுதப்பட்டது, எந்த சூழ்நிலை எழுதப்பட்டது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் இந்த கொலைசெயர் புஸ்தகத்துடைய பேர் என்னங்க, கொலைசெயர் அப்படின்னா பைபிள்ல பாத்தீங்க சொன்னா பவுலால எழுதப்பட்ட நிருபங்கள் மொத்தம் 14 நிருபங்கள் எழுதப்பட்டிருக்கு. ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எத்தனை நிருபங்கள்? 14 நிருபங்கள். 14 நிருபங்கள்ல 13 நிருபங்கள் புறஜாதி சபைக்கு எழுதப்பட்டதாகவும், ஒரு நிருபம் மட்டும் எபிரேயர் நிருபம் மட்டும்தான் தன் சொந்த யூத ஜனங்களுக்கு, எபிரேயர்களுக்கு எழுதப்பட்டதா இருக்கு இல்லைங்களா? எபிரேயர்னா யாரு? யூதர்கள் இல்லையா? ஃபர்ஸ்ட் எபிரேயன் அபிரகாமா இருக்கிறார் இல்லைங்களா?
அவர் எங்கிருந்து வந்தாரு? ஐபிராத் நதியை கிராஸ் பண்ணி வரும்போது தான் அவருக்கு எபிரே என்ற பேர் கொடுக்கப்பட்டுச்சு இல்லைங்களா? அப்ப அப்படி இருக்கும்போது யூதர்களுக்கு எழுதப்பட்டது எபிரேயர் புஸ்தகம், மத்த 13 புஸ்தகங்களும் புறஜாதி சபைகளுக்கு எழுதப்பட்டிருக்குது. கவனிச்சுக்கோங்க நல்லா. இப்போ அப்படி இருக்கும்போது அதுல ஒரு புஸ்தகம் தான், பவுலால எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் தான் கொலோசையர் புஸ்தகம். இந்த கொலோசையர் இது இது பேர் வந்துச்சுன்னு சொன்னா, கொலோசே அப்படின்ற ஊர்ல ஒரு சபை இருந்துச்சு, அதனால அந்த புஸ்தகம் அந்த இந்த புத்தகத்துக்கு கொலோசையர் புஸ்தகம் பேர் வந்துச்சு. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? பாத்துறீங்களா? நான் இப்ப நான் மேப்பை காட்டுறேன் பாருங்க, நல்லா கவனிங்க. இதான் நான் ஆல்ரெடி உங்களுக்கு காட்டியிருக்கிறேன், அந்த மேப்ஸ்ல காட்டியிருக்கிறேன். இது பைபிளை நீங்க பின்னாடி பின்பக்கம் திருப்பிவாங்க, பவுலுடைய நிருபங்கள் பின்பக்கம் திருப்பிவாங்க தயவு செஞ்சு. பவுலுடைய மிஷனரி பிரயாணங்கள் இருக்கு பாருங்க, பின்பக்கம் மேப் இருக்குதா பாருங்க. இருக்கா? மேப் இருக்கா? இருக்கா? இல்லாம இருந்தா நான் இங்கே காட்டுறேன். ஒரு செகண்ட். இது என்னங்க? மத்திய தரைக்கடல் பகுதி இருக்கு இல்லைங்களா? இந்த பகுதி இங்கதான் இஸ்ரேல் இருக்கு, நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கிறோம் மேப் இல்லைங்களா? இது கலிலேயா, இது ஜெருசலேம், இங்கதான் என்ன இருக்குதுங்க? சவக்கடல் இருக்குது. நான் அதை தான் முன்னாடி காட்டியிருக்கிறேன், நீங்க ஓகே, நீங்க மேல காட்டுறேன். இதுதான் அது, இந்த பகுதி இருக்கு இல்லையா? அந்த பகுதியுடைய இடத்தை தான் நான் பெருசா எஸ்டாப்ளிஷ் பண்ணி காட்டியிருக்கிறேன். அதோடைய போர்ட்ரேட் வியூல தான் காட்டியிருக்கிறேன் உங்களுக்கு. புரியுதுங்களா? இதை வச்சுக்கோங்க, இந்த இடம் இல்லைங்களா? பவுல் இதை கூட என்ன பண்றாருன்னு சொன்னா, இங்கெல்லாம் மினிஸ்ட்ரி பண்ணாரு. இதுதான் ஐரோப்பா பகுதியில இருக்கிற இடம். இந்த இடத்துல மினிஸ்ட்ரி பண்ணார். பின்னாடி உங்களுக்கு மேப்ல கூட உங்களுக்கு புரியலன்னா அந்த மேப்ல பாருங்க, பின்னாடி மேப்ல இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா பல நிறுவங்கள் பவுலால் எழுதப்பட்டிருக்குது. என்ன நிறுவங்கள் எழுதப்பட்டிருக்கு? கொரிந்து நிறுவனம் எழுதப்பட்டிருக்குதா? கொரிந்தியருக்கு எழுத நிறுவனம் எழுதப்பட்டிருக்குது. கொலோசையர், பிலிப்பியர், அதுக்கப்புறம் என்னங்க, அப்புறம் தெசலோனிக்கேயர் எழுதப்பட்டிருக்க, கலாத்தியர், இதெல்லாம் வந்து எழுதப்பட்டிருக்கு. அப்போ அந்தந்த பேர்களால, ஊர் பேர்களால் அழைக்கப்பட்டிருக்குது. ஒரு சில நிருபங்கள் தனிப்பட்ட நபருக்கு எழுதப்படும் போது அந்த நபருடைய பேரால் அழைக்கப்பட்டிருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளா தீத்துவுக்கு எழுதப்பட்டிருக்கிற, தீத்துன்ற தனிப்பட்ட நபர், பவுலோடு ஊழியம் செஞ்ச ஒரு நபருக்கு எழுதப்படுறதுனால அது வந்து தீத்து அப்படின்ற பெயர் பட்டிருக்குது. தீமோத்தேயு, பவுலோடு கூட ஊழியம் செஞ்ச இன்னொரு நபர் தான் தீமோத்தேயு. அந்த தீமோத்தேயுக்கு எழுதப்படுறதுனால 1ஆம் தீமோத்தேயு 2ஆம் தீமோத்தேயுன்னு சொல்லி 2 லெட்டர் எழுதியிருக்காரு தீமோத்தேயுக்கு. அதே போல பிலமோன் நம்ம பார்த்தோம் லாஸ்ட் வீக்ல இல்லைங்களா? பிலமோன் அப்படின்ற தனிப்பட்ட நபருக்கு எழுதப்படுறதுனால பிலமோன்ற பேர் அதுக்குள்ள வந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ ஆனா தெசலோனிக்கே ஊருக்கு எழுதப்படும் போது தெசலோனிக்கேயர் ஊர் பேர்ல வந்துடுச்சு இல்லைங்களா? அப்போ பவுல் நிருபங்களை எழுதும் போது ஒரு ஊருக்கு எழுதியிருக்கிறாரு, ஒரு தனிப்பட்ட நபருக்கு எழுதியிருக்காரு, அப்புறம் நாட்டுக்கு எழுதியிருக்கிறார். புரிஞ்சுங்களா? ஊருக்கு எழுதியிருக்காரு, நபருக்கு எழுதியிருக்கிறார், நபர்னா பர்சனுக்கு எழுதியிருக்காரு, நாட்டுக்கு எழுதியிருக்கிறார். அப்படி எழுதும் போது இந்த கொலோசே அப்படின்ற ஊர், இது ஒரு ஊர், அதுக்கு அங்க இருக்கு ஒரு சபை இருந்தது, அந்த சபைக்கு எழுதப்பட்டிருக்கிறதுனால அது கொலோசையர் நிருபம் என்று அழைக்கப்படுகிறது. புரிஞ்சுங்களா? ஆனா கலாத்தியர் புஸ்தகம் இருக்கு இல்லையா? கலாத்தியர்ன்றது தனிப்பட்ட ஊர் கிடையாது, அது ஒரு நாடு. கலாத்தியான்ற ஒரு நாடு. புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த கலாத்தியா நாட்டுல இருக்கிற நிறைய சபைகள், அந்த நாட்டுல நிறைய சபைகள் இருந்துச்சு. அந்த மாகாணத்துல, அந்த இப்ப தமிழ்நாடு மாதிரி வச்சுக்கோங்களேன், அப்பேற்பட்ட இடத்துல நிறைய சபைகள் இருந்துச்சு. அந்த சபைகளுக்கு எழுதப்பட்டிருக்குது கலாத்திய நிருபம். அப்ப கொரிந்தியர்ன்றது அது கொரிந்து பட்டணத்துல இருக்கிற சபைக்கு எழுதப்பட்டுச்சு. புரிஞ்சுக்கலாம்? நான் இங்க போட்டிருக்க பாருங்க, இங்க பேர் போட்டிருக்கு பாருங்க, நான் இங்க காட்டுறேன். ஆசியா மைனர், ஆசியாவில் இல்ல பவுல் சொல்லுவார் இல்லைங்களா? பிசிதியா நாடு, நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வாசியா உங்களுக்கு தெரியும் பாருங்க, கலாத்தியா போட்டிருக்கா? கலாத்தியா நாட்டுக்கே எழுதப்பட்ட நிருபம் அது. அந்த ஊர்ல அந்த சபையில என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சோ, அந்த சபைகளுக்கு என்ன ஆவிக்குரிய ஆலோசனைகள் கொடுக்கணுமோ அது எல்லாமே தான் கலாத்தியா புஸ்தகத்துல இருக்கும். புரிஞ்சுங்களா? அதே போல இந்த பக்கம் பாத்தீங்க சொன்ன இந்த இடத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா ரோம், இத்தாலியா இருக்கு, இத்தாலியா பட்டணம் இருக்கு. இதெல்லாம் ஒரு இடத்துல இடத்த குறிப்பிடப்பட்டிருக்குது இல்லைங்களா? இதான் சீப்ரு தீவு, பவுல் ஊழியம் செஞ்ச பர்னபாவுடைய ஊர். இதுதான் வந்து கப்பதோக்கியா. நீங்க பாத்தீங்க சொன்னா பைபிள்ல நீங்க இதெல்லாம் வாசிக்கலாம். நான் பின்பதாக எடுக்கும்போது பவுலுடைய பிரயாணங்களை எடுக்கிறேன் ஒரு டைம் உங்களுக்கு. பவுலுடைய பிரயாணங்கள் 3 மிஷனரி பிரயாணங்கள் இருக்கு, எங்கெல்லாம் மிஷனரி ஊழியம் பண்ணாருன்னு சொல்லி அதை எடுக்கிற ஒரு நாள்ல உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த கொலோசையர் புஸ்தகம் வந்து இங்க ஆசியா, இந்த ஆசியா இருக்கு இல்லைங்களா? ஆசியாவுல இருந்த சபைகள்ல ஒரு சபை தான், ஒரு ஊர்ல இருந்த ஒரு சபை தான் கொலோசே பட்டணம். அந்த ஊர்ல ஒரு சபை இருந்துச்சு. கவனிங்க நல்லா. இப்ப ஆசியா அப்படின்னா ஒரு ஞாபகம் வரணும், இப்ப இருக்கிற ஆசியா கண்டம் கிடையாது. இப்ப நம்ம எந்த கண்டத்துல இருக்கிறோம்?
இப்ப உலகத்துல எத்தனை கண்டங்கள் இருக்கு? 7 கண்டங்கள் இருக்குல்ல. கண்டங்கள்லாம் பெரிய பெரிய லேண்ட்ஸ், அதுல சின்ன சின்ன நாடுகள் இருக்குது இல்லைங்களா? இப்ப ஆசியா கண்டம், ஐரோப்பா கண்டம் இருக்குது, ஆஸ்திரேலியா இருக்குது, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா இருக்குது இல்லைங்களா? அப்புறம் ஆப்பிரிக்கா இருக்குது. இதெல்லாம் கண்டங்கள். ஆனா இந்த ஆசியான்றது அந்த காலத்துல இந்த சின்ன இடப்பகுதியை குறிக்கும். ஆசியா மைனர்னு. மைனர்னா என்ன? சின்னது. மேஜர்னா பெருசு இல்லைங்களா? அப்ப ஆசியா மைனர்ன்றது சின்ன இடம். இந்த இடத்தை குறிக்கிற இடத்துல நீங்க பைபிள் படிச்சிருந்தா நல்லா தெரியும். வெளிப்படுத்தும் விசேஷத்துல ஆசியாவுல வேற ஒரு 7 சபைகள் இருந்துச்சு தெரியுமா? அப்போஸ்தலனாகிய யோவான் வந்து வெளிப்படுத்தும் விசேஷம் 2ஆம் அதிகாரத்துல 1ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, நீ இந்த புஸ்தகத்தை எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமோ, தியத்ரா, சர்தை, பிலதெல்பியா, லவோடிசியா அப்படின்ற இடத்துல இருக்கிற 7 சபைகளுக்கு எழுது இல்லைங்களா? அப்போ இவரும் கூட இந்த இடத்துல தான் எழுதினார் இல்லைங்களா? இப்போ இந்த இடத்த நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துலதான் பவுல் வந்து இந்த இடத்துல பவுல் மினிஸ்ட்ரி பண்ணாரு. இங்கதான் என்ன இருக்குது? ஏசியா இருக்குது. இந்த இடத்துல ஒரு தீவுல தான் யார் இருந்ததுன்னு சொன்னா பத்மூஸ் என்ற தீவு இருந்துச்சு. யாரு இங்க இருக்குங்களா? பத்மூஸ் இங்க போட்டிருக்கா? இந்த பத்மூ தீவு இருந்துச்சு. இந்த பத்மூ தீவுல இருந்தா அவரு இந்த இடத்துல இருக்கிற சபைகளுக்கு எல்லாத்துக்கும் எழுதினார். நான் இங்க காட்டுறேன் பாருங்க. அதே தெரியுதுங்களா? அதுதான் அந்த மேப்பை தான் இதுல காட்டுறேன். கவனிச்சுக்கோங்க, இப்ப புரியும். கலாத்தியா நாடு இருக்குது, பித்தினியா நாடு இருக்குது, இது ஏசியா நாடு, இது லிசியா, அப்ப செலிசியா, இதெல்லாம் நாடுகள். இந்த இடத்துல இருக்கிற பத்மூன்ற ஒரு சின்ன தீவுல இருந்தா நான் வெளிப்படுத்தும் விசேஷ புஸ்தகத்தை எழுதுன்னு பாக்குறோம். எதுக்கு எழுதினாரு? இந்த 7 சபைகளுக்கு எழுதினாரு. இது எங்க இருந்துச்சு? ஆசியா அப்படின்ற நாட்டுல இருந்துச்சு இல்லைங்களா? இப்ப இதே ஆசியா நாட்டுல தான் இந்த கொலேசே பட்டணம் இருந்துச்சு. இங்க போட்டிருக்கா? கொலேசே பட்டணம் இருந்தது இங்கதான். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஊர்ல ஒரு சபை இருந்துச்சு. அந்த சபைக்கு பவுல் வந்து இந்த லெட்டரை எழுதுறார். இப்ப உங்களுக்கு புரிஞ்சுட்டு இருக்கும். எந்த இடம்? ஆசியா நாட்டுல 7 சபைகள் இருந்துச்சு இல்லையா? அதே இடத்துல இருந்த ஊர் தான் கொலேசே பட்டணம். அந்த ஊர்ல இருந்த ஒரு சபைக்கு எழுதப்பட்டதான் கொலேசே புத்தகம். அங்க இருந்த ஆவிக்குரிய நிலைகளுக்கு ஏற்றவாறு பவுல் என்ன பண்றாரு? அதுக்கு ஆன்சர் அவங்களுக்கு கொடுக்கிறார். எத்தனை அதிகாரம் எழுதியிருக்காரு? 4 அதிகாரம் எழுதியிருக்கிறாரு. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? இப்போ உள்ள நம்ம டீட்டெயிலா கொஞ்சம் உள்ள போலாம். இந்த சபை யாரால நிறுவப்பட்டது? அந்த சபையில இருந்த பிரச்சனைகள் என்ன? அதுக்கான ஆன்சரை தான் பவுல் அங்க எழுதியிருக்காரு. புரிஞ்சுக்கோங்க நல்லா. அப்ப யாரால இந்த சபை நிறுவப்படுதுன்னு சொன்னா எப்பாப்பிரா அப்படின்ற நபரால் நிறுவப்பட்டிருக்குது. இந்த சபை யாரால நிறுவப்பட்டுச்சு பாருங்க. இப்ப நான் அதுக்கான லைனை காட்டுறேன் பாருங்க. இங்க பாருங்க. வாசிச்சா தெரியும் பாருங்க. அவங்களை குறிச்சு அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தால் கேள்விப்பட்டீர்கள். எந்த சத்தியம்? இயேசு கிறிஸ்துவை பற்றி சத்தியத்தை நீங்க முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்க. யார்கிட்ட கேட்டிருக்கிறீங்க அப்படின்றத இங்க பதில் சொல்றாரு. அதை எங்களுக்கு பிரியமான உடன் வேலையாலும் உங்களுக்காக கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரனுமாகிய எப்பாப்பிராவின் இடத்தில் நீங்கள் கற்று இருக்கிறீர்கள். அப்ப யார்கிட்ட கற்றுக்கொண்டாங்க? எப்பாப்பிரா. அப்ப எப்பாப்பிரா தான் இந்த சபையை உண்டாக்குனவர். இந்த வசனத்திலே காட்டினேன் நான். அவரு ஸ்தாபித்தவர் தான். எப்படி ஸ்தாபிச்சார் அப்படின்னு சொன்னா பவுலுடைய 3 மிஷனரி பயணங்கள் இருக்குது. பவுலுடைய அப்ப முதலாம் மிஷனரி பயணத்துல 3 மிஷனரி பயணங்கள் இருக்குது. அவர் மிஷனரி பயணங்கள்ல செய்யும்போது 2வது மிஷனரி பயணம் வரும்போது பவுல் என்ன பண்றாரு சொன்னா இங்க இருக்கிற எபேசு உள்ளவர் 2 வருஷம் வந்து என்ன பண்றாரு சொன்னா ஊழியம் செய்யறார் இல்லைங்களா? இங்க எபேசு இருக்கு. எபேசுன்ற ஊர்ல 2 வருஷம் இருந்து என்ன பண்றாங்க? திறனு அப்படின்றவனுடைய வைத்தியசாலையில இருந்து 2 வருஷம் அந்த ஊர்ல இருந்து மினிஸ்ட்ரி பண்றார் பவுல். அப்படி மினிஸ்ட்ரி பண்ணும்போது இங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து பவுல் கிட்ட பைபிள் ஸ்டடி எடுக்கும்போது வந்து கேட்கிறாரு. பைபிள் ஸ்டடி எடுத்திருந்தார். திறனுன்ற ஒருத்தனுடைய வீட்டுல பைபிள் ஸ்டடி எடுத்திருந்தார். அப்போ இங்க இருக்கிற கொலேசியன்ற ஊர்ல இருக்கிற எப்பாப்பிரா தான் ஒரு இடத்துல வந்து பவுல்கிட்ட அந்த சத்தியத்தை கேட்டு அங்கிருந்து சத்தியத்தை எடுத்து போய் கொலேசியா அப்படின்ற ஊர்ல சபையை இது பண்ணார், ரெடி பண்ணார். புரிஞ்சுங்களா? ஏன்னா பவுல் கொலேசியா பட்டணத்துக்கு போகல. பவுல் அந்த சபையை என்ன பண்ணலாங்க? ஸ்டார்ட் பண்ண கிடையாது. அப்போ யாரோ ஒருத்தர் ஒரு இடத்துல போய் ஒரு செய்தியாளர் இருக்கிறத பார்த்து அங்கிருந்து பெற்றுக்கொண்டு வளர்ந்த சபை பவுல அவங்க கண் கூட பார்க்கல. செய்தியாளர் டைரக்டா அவங்க என்ன பண்ணல? அந்த சபை பார்க்கல. அப்போ அங்கிருந்து பெற்றுக்கொண்டு வந்த ஒரு சபை தான் இது. எபேசில இருந்து மெசேஜ் பெற்றுக்கொண்டு உருவான சபை தான் இந்த கொலேசே பட்டணம். எப்பாப்பிரா அப்படின்றவர் தான் அவருடைய சபையை ஸ்டார்ட் பண்ண ஒரு நபர். நீங்க இது இங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் அது பின்பதான் உங்களுக்கு சொல்றேன். புரிஞ்சுக்கலாம்? உங்களுக்கு பேசிக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன் காரியத்தை தான் சொல்றேன் உங்களுக்கு. அப்போ இங்க ஆசியா மைனர்ல இருக்கிற சின்ன இது எழுதப்பட்ட காலம் கிவி 56 இருந்து 62 ஏறக்குறையா இருக்கும். ஏன்னா வருஷங்கள் கிளியரா நமக்கு இல்ல. புஸ்தகங்களுடைய வசனங்கள் கிளியரா இல்ல. இங்க பவுல் வந்து இந்த புஸ்தகத்தை எழுதும்போது ஜெயில இருந்தார். எங்க இருந்தாரு?
பாருங்க, அதுக்கும் வசனத்தை காட்டுறேன், உங்களுக்கு காட்டிடுறேன், ஒரு விஷயத்தை காட்டிடுறேன். இந்த பாருங்க, கடைசியா சொல்றேன். இங்க சொல்றாரு பவுல், 10வது வசனம் பாருங்க. என்னோட கூட காவலில் இருக்கிற அரிஸ்தருக்கு உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். நம்ம பவுல் எழுதும்போது எங்க இருந்திருக்கிறாரு? ஜெயில இருந்து லெட்டரை எழுதுறார். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் படிக்கும்போது உங்களுக்கு புரியும். இப்ப இப்படி ஆழ்ந்து படிக்கும்போது உங்களுக்கு அதை மறக்காது. ஓ, ஜெயில இருந்து பவுல் என்ன பண்ணிருக்காரு? இந்த லெட்டரை எழுதியிருக்காரு, தூரமா இருக்கிற ஒரு சபைக்காக எழுதியிருக்காரு. இந்த சபையை பவுல் பார்க்கல, பவுல் அந்த நபர்கள் பார்க்கல. ஆனா பவுல ஊழியக்காரனா இல்ல தேவனால் அழைக்கப்பட்ட மனிதனா, அந்த கால செய்தியாளனா அந்த சபையனா இது என்ன பண்றது? ஏற்றுக்கொண்டிருக்குது அப்படின்றத புரிந்து கொள்ள முடியுது. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. இதை தொடர்ந்து இந்த சபையில இருந்த பிரச்சனைகள் என்ன, இந்த ஊர்ல இருந்த விஷயங்கள் என்னன்னு சொன்னா, இந்த ஊரை குறிச்சு சொல்லும் போது இந்த சுத்தி இன்னும் மத்த 2 ஊர்கள் இருந்துச்சு. இந்த ஊரை சுத்தி எத்தனை ஊர் இருந்துச்சு? 2 ஊர். ஒண்ணு லவோதேக்கியா, இன்னொன்னு எராபோலின்ற ஒரு பட்டணம். லவோதேக்கியானா தெரியும், லொடோசியா அப்படின்றது தெரியும். அந்த லொடோசியா பட்டணத்துக்கு எழுதப்பட்ட கடிதமும் இந்த காலத்துல இருக்கிற சபையுடைய ஆவிக்குரிய நிலையும் ஒரே மாதிரி இருக்கும். கரெக்டுங்களா? வெளிப்படுத்துற விசேஷம் இல்ல சொல்லப்பட்ட 7வது சபை எந்த சபை? லொடோசியா. லவோதேக்கியா சபை தானே. அந்த சபை எப்படி இருக்குது? குளிரும் அல்ல அனலும் அல்ல அப்படின்னு சொல்லப்படுது. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அந்த சபையுடைய அங்க இருக்கிற மாம்சரீதான நிலைகள் இந்த காலத்துல இருக்கிற காலத்தின் சபைக்கு பொருந்தினதா இருக்குது இல்லைங்களா? அப்போ இந்த லவோடோசியா பட்டணத்தை குறிச்சு நீங்க சொல்லுன்னு சொன்னா, இது எங்க எப்படி ஸ்டார்ட் ஆகுது சொன்னா, இது எங்க இருக்குதுன்னு சொன்னா, இதுக்கு மேல எராபோலின்ற ஒரு பட்டணம் இருந்துச்சு. என்ன பட்டணம்? எராபோலி. நீங்க வாட்சினா உங்களுக்கு தெரியுங்க. இங்க கீழே அந்த லைனும் காட்டுற பாருங்க. 13வது வசனம் பாருங்க. 13வது வசனத்துல, இவன் உங்களுக்காகவும் லவோதேக்கியாவிற்காகவும் எராபோலியருக்காகவும் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவனாய் இருக்கிறான். யாரு இதுக்கு மேல சொல்ல? எப்பாப்பிரான்றவர். அவர் தான் என்ன பண்றாரு? ஜாக்கிரதையா இருக்கிறார். அப்போ இது பக்கத்துல இருக்கிற சபைகள், இந்த சபைகள்லாம் புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்ப இது என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த இடத்துல இன்னைக்கு ஹாட் பாத்ன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பெரிய பெரிய இந்தோனேஷியாவா இருக்கட்டும், இல்ல இந்த இடத்துல இந்த ஒரு சில உலகத்துல ஒரு சில இடங்கள்ல பூமியிலிருந்து சுடுதண்ணி வரும். பூமியில இருக்கிற வேல்கேனோன்னு சொன்னா என்னன்னா, பூமியில இருக்கிற அந்த எரிமலை இருக்கு இல்லையா, அதுல இருந்து வெளியே வர்ற சுடுதண்ணி, அதுல இருக்கிற கெமிக்கல்ஸ் எல்லாம் வெளியே வந்து அந்த தண்ணி எராபோலின்ற ஊர்ல இருந்து வெளியே வந்துச்சு. கவனிச்சுக்கோங்க, நல்லா சொல்ற விஷயம். எராபோலின்ற ஊர்ல இருந்து வெளியே வந்து அது எங்க வந்துச்சுன்னு சொன்னா, அது பாய்ந்து ஒரு 7-8-10 மைல் இருக்கிற லவோதேக்கியாவை கிராஸ் பண்ணி, லவோதேக்கியா என்ன பண்ணுச்சு? கிராஸ் பண்ணி வரும்போது அங்க சூட வர்ற தண்ணி இங்க வரும்போது வெது வெதுப்பா மாறிடுச்சு. இப்போ அந்த மாம்சரீத நிலை தான் வெளிப்படுத்தும் விஷயத்துல பார்க்கும்போது, நீ குளிரும் அல்ல அனலும் அல்லன்னு சொல்றாரு இல்லையா? அங்க மாம்சரீத நிலை, மாம்சரீத ஊர்ல இருந்த நிலை தான் அந்த சபையோட நிலையும். அந்த சபையுடைய நிலை என்னவோ அது 7ஆம் சபை காலத்துல வர்ற அந்த விசுவாசிகளுடைய நிலையுமா இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த எராபோலின்ற அந்த ஊர்ல வந்து டூரிசம் பிளேஸ். அந்த இடத்துல பூமியில இருந்தே ஹாட் வாட்டர் வெளியே வந்து நீங்க நெட்ல கூட அடிச்சு பாருங்க. பமலே அப்படின்ற இடத்துல இருக்கும். நீங்க இந்தோனேஷியால கூட இருக்கும். டூரிசம் பிளேஸ் போகும்போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? போய் குளிப்பாங்க. உடம்புல இருக்கிற சர்வ நோய்கள் போகும்னு சொல்லுவாங்க. அந்த ஹாட் வாட்டர் வந்து அங்க ஒரு வேலி பள்ளத்தாக்கு வழியா அப்படியே கிராஸ் பண்ணி அப்படி வரும்போது, லவோடோசியாவுக்கு வரும்போது அதே நாங்க வெது வெதுப்பா மாறிடும். இது கொலேசே ஊர் வழியா அப்படி கிராஸ் பண்ணி வரும் இந்த தண்ணி. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? இதெல்லாம் ஒரே ஏரியா தான் இருந்த ஏரியா. இந்த கொலேசேன்ற ஊர் வந்து லவோதேக்கியா எராபோலின்ற ஊர் சுத்தி இருக்கிற இடம் தான். நல்லா புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? இப்படி இருக்கும்போது இந்த ஊர்ல என்ன பிரச்சனை, இந்த சபையில என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தா, மேஜரா ஒரு 3-4 பிரச்சனைகள் இருந்துச்சு. அதே வசனத்தை காட்டுறேன் உங்களுக்கு. என்ன பிரச்சனைன்னு சொன்னா, அந்த இந்த 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 புத்தகம் கொலோசேயர் புத்தகம் இருக்கு இல்லையா, இந்த புத்தகத்துல முக்கியமா பவுல் எதை காட்டுறாரு அப்படின்னு சொன்னா, அதுல இருந்து உங்களுக்கு இது புரிய வைக்கலாம்னு நினைக்கிறேன். என்னன்னா, பவுல் இதுல 4 அதிகாரங்கள் இருக்குது. அந்த முதல் 2 அதிகாரங்கள் கிறிஸ்துவை குறிச்சும் கிறிஸ்துவோட தெய்வீகத்தை குறிச்சு அதிகமா பேசும். புரியுதுங்களா? எதை குறிச்சு பேசும்? அதனாலதான் நீங்க 1:15 வாசிச்சீங்க. 1:15 வாசிங்க. ஒரு நிமிஷம். 1:15 வாசிங்க. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். வசனம் சொல்லுது பாருங்க. அப்ப அது கீழே வரும்போது கிறிஸ்து யார், கிறிஸ்து எப்பேற்பட்டவர் அப்படின்றத குறிச்சும், கிறிஸ்துவுக்குள்ள எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டதுன்றத குறிச்சே பவுல் சொல்வார். எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ள வந்துச்சு, கிறிஸ்துவுக்குள்ள இருந்துச்சு. அவர் தேவனுடைய எல்லா விதமான மகிமையும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்குது. இப்ப 2:9 வாசிங்க. 2:9 பாருங்க.
தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமா இருக்கிறது. நல்லா கவனிப்போம். தேவத்துவம் அப்படின்றது தேவனுடைய முழு வல்லமையும். தேவத்துவன்றது என்ன இருக்குது? நான் ஆல்ரெடி சொல்லி காட் அப்படின்னா என்னங்க? தேவன் அப்படின்னு தேவன் என்னவா இருக்கிறார் என்றது, தேவனை குறிச்சே இருக்கிற தத்துவம், தேவன் எப்பேற்பட்டவர், என்னவா இருக்கிறார், அவருக்குள்ள இருக்கிற வல்லமைகள், ஞானங்கள், இதெல்லாம் சேர்ந்த பகுதி தான் தேவத்துவம் சொல்லுவாங்க. அப்ப தேவன்னா என்ன, எப்படி இருக்கணும்னு சொன்னா அவர் சர்வ வியாபியா இருக்கணும், சர்வ ஞானியா இருக்கணும், சர்வ வல்லமையா இருக்கணும். இதெல்லாம் சேரும் போது அவர் தன்னில் தானே ஜீவிக்கிறவரா இருப்பார். அவருக்குள்ள அநேக குணாதிசயங்கள் இருக்குது. அவர் அதரிசனமானவர். இது எல்லா வல்லமைகளும் எங்க இருக்குதான்? கிறிஸ்துவுக்குள்ள இருக்குதான். அதான் பவுல் இங்க சொல்றாரு. புரிஞ்சுக்கலாம்? அப்ப கிறிஸ்து யாரு? அவர் மூலமா என்ன பண்ணுச்சுங்க? எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது. இங்க பாருங்க, அது காட்டுற பாருங்க. முதலாவது வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. கிறிஸ்து எப்பேற்பட்டவர் விஷயத்த இங்க சொல்றாரு பாருங்க. தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமா இருக்கிறது. மேலும் சகல துறைத்தனங்களும் அதிகாரத்துக்கும் தலைவராக இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களா இருக்கிறீர்கள். அப்ப பவுல் இங்க சொல்ல வர விஷயம், இந்த முதல் 2 அதிகாரத்துல நீங்க வாட்சிங்கன்னு சொன்னா கிறிஸ்துக்குள்ளே தேவன் இருக்கிறார். தேவத்துவத்துடைய எல்லா வல்லமையும் இருக்குது. இந்த வானம் பூமி அன்னசராசங்களா கிறிஸ்துவுக்குள்ளதான் என்ன பண்ணுச்சு? அது உண்டாக்கப்பட்டுச்சு. இங்க பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் சொல்லப்படுதுங்க. கிறிஸ்து அவர் யாருங்க? அவர்ன்றது கிறிஸ்து அதரிசனமா தேவனுடைய தற்சொரூபமா இருக்கிறார். சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பெருமானவரா இருக்கிறார். எல்லாமே அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டது. மீன்ஸ் அவர் சிருஷ்டிகரா இருக்கிறார். பரலோகத்தில் பூலோகத்தில் எல்லாமே அவருக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாத்துக்கும் முந்தினவர். எல்லாமே அவருக்குள்ள நினைத்திருக்கிறது. அவர் சபையாக சரீரத்துக்கு தலையானவர். அவரே எல்லாத்துக்கும் எல்லாத்துடைய பரிபூர்ணம் அவர் தான். காணப்படாத பூமியில இருக்கிற ஒரு விஷயமும் யாரால சிருஷ்டிக்கப்படுது? கிறிஸ்துவால சிருஷ்டிக்கப்பட்டது. அப்போ இந்த விஷயங்கள்லாம் கிறிஸ்து சொல்லி என்ன பண்ணுது? ஃபோக்கஸ் பண்ணுது. 2வது அதிகாரத்திலயும் அதே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதான் சொல்லப்படுது. இங்க அதான் சொல்லுது. அப்போ கிறிஸ்து தான் அந்த ரீகன்சைலர் அப்படின்னு சொன்னா எல்லாத்தையும் ஒப்புரக்கிறவர் அவர் தான். வானம் பூமியும், அதாவது பரலோகம் பூமியும் என்ன பண்ணுச்சு? பாவத்தினால பிரிஞ்சு போச்சு. பிரிஞ்சு போன பரலோகத்தை பூமியும் ஒப்புரவாக்குறது தேவன் கிறிஸ்துவுக்குள்ள வச்சுதான் ஒப்புரவாக்குறார். அப்ப பரலோகத்துடைய வல்லமை கிறிஸ்துவுக்குள்ள இருக்குது. கிறிஸ்துவுக்குள்ள பூமிக்குரிய நாம இருக்கிறோம். ரெண்டையும் இணைக்கிற பாலமா கிறிஸ்து இருக்கிறார். சொல்றாரு இல்லைங்க, பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு சித்திரமாச்சு. அப்ப யாருக்குள்ள வச்சு ஒண்ணு பண்றார்? பரலோகத்தையும் பூமியோனா கிறிஸ்துவுக்குள்ள வச்சு ஒண்ணு பண்றார். அப்போ கிறிஸ்து என்னவா இருக்கிறார்? அப்பேற்பட்ட அவருடைய தெய்வீகங்கள் எப்பேற்படுது, அவருடைய தெய்வீக தன்மை எப்பேற்படுது அப்படின்றத சொல்ற புஸ்தகம் தான் கொலோசேயர். முதல் 2 அதிகாரத்துல அதை சொல்லுது. அது கீழே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா முடிஞ்சு. அப்போ அது கீழே பாத்தீங்கன்னா சார் எதுக்காக இதை சொல்றார்? 2வது அது கீழே முக்கியமான விஷயத்தை வாசிக்கிறேன் பாருங்க. ஆதி காலங்களும் தலைமுறைகளும் மறைவாய் இருந்து இப்போது அவருடைய பரிசுத்தவான்கள் வெளியாக்கப்பட்ட ரகசியமான தேவசனத்தை. அப்போ ஆதி காலமா ரகசியமா இருந்துச்சு. அந்த ரகசியம் என்னன்றதை இங்க சொல்றாரு பாருங்க. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியம், ஒரு ரகசியம் ஆதி காலமா ஒரு ரகசியம் இருந்துச்சு. புரிதுங்களா? தலைமுறையா ஜெனரேஷனா ஒரு ரகசியம் மறைவா இருந்துச்சு இல்லைங்களா? அந்த ரகசியம் என்ன? புறஜாதிகளுக்குள்ளே விளங்கின இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னவென்றும் தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரிய சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பது அந்த ரகசியம். அப்ப ஒரு ரகசியம் இருக்குது அப்படின்னு சொல்லி. சரி, நான் இதை அப்படியே வச்சுட்டு இன்னொரு பாயிண்ட் போறேன். 7வது முத்திரையில 3 நோக்கங்கள் இருந்துச்சு. என்னென்ன நோக்கம் தெரிஞ்சவங்க சொல்லுங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் லாஸ்ட் வீக். இது காரியத்தை ஃபாஸ்டா சொன்னேன் நான். தேவன் தன்னுடைய சிந்தையில மகத்தான 3 நோக்கத்தை உடையவராக இருந்தார் அப்படின்னு சொன்னேன். முதல் நோக்கம் என்ன? தேவன் எல்லாத்தையும் இப்போ இந்த வசனத்துல பாக்குறீங்களா? தேவன் தன் என்னவா இருந்தாரோ, தேவத்துவம் என்னவா இருந்துச்சோ அது எல்லாமே யாருக்குள்ள இருந்துச்சுன்னு சொல்றாரு. இதுதான் கொலோசையர்ல சொல்லப்பட்ட முதல் ரகசியமா. புரிஞ்சுங்களா? நான் செய்தியில இருந்து எடுத்து காட்டுறேன். இப்போ இந்த பாயிண்ட் நினைக்கிறேன். அப்போ 2வது ரகசியம் என்ன? சபைக்குள்ள ஊற்றி இருக்கிறது. அப்ப நீங்க பாக்குறீங்க கிறிஸ்து மகிமை நம்பிக்கையா இருப்பது. அப்போ கிரைஸ்ட் இஸ் தி மிஸ்டரி ஆஃப் காட் ரிவீல். கிறிஸ்து தேவனுடைய பரம ரகசியத்தின் வெளிப்படுதலா இருக்கிறார். கிறிஸ்து தான் தேவன் என்னவா இருக்கிறார்ன்றதை வெளிப்படுத்துற ரகசியம். அப்போ அது முதலாவது வருகையில. இந்த வருகையில கிறிஸ்து என்னவா இருக்கிறார் அப்படின்றத வெளிப்படுத்துற ரகசியம் மனவாட்டி. புரிஞ்சா உங்களுக்கு? தேவன் என்னவா இருக்கிறார்னு உலகம் எப்படி பார்த்துச்சுன்னு சொன்னா கிறிஸ்துவ பார்க்கும்போது தான் தேவன் யார், அவருடைய சர்வ வல்லமைகள் என்ன, சிருஷ்டிப்புனா என்ன, பாவ மன்னிப்புனா என்ன, அது உலகத்துல இருக்கிற சிருஷ்டிகள்லாம் எப்பேற்பட்டதா சிருஷ்டிக்கப்பட்டிருக்குது. இது எல்லாமே மனுஷனுக்கு காணப்படாதவைகள். ஏன்னா அவர் அதரிசனமானவர். அதரிசனம்னா என்ன? கடவுள் என்னன்னு தர தரதுன்னா
காணக்கூடாத விஷயம். அப்ப காணக்கூடாத தேவனை காணக்கூடிய அவருடைய வல்லமைகளை வெளிப்படுத்துறது கிறிஸ்துவா இருந்தா, அதுக்கப்புறம் அடுத்த ரகசியம் என்ன? அந்த கிறிஸ்து தன்னை எங்க மறைத்துக் கொண்டார்? சபைக்குள்ள. அப்போ இன்னைக்கு கிறிஸ்து யாருன்றது உலகத்தை கேட்டா யாரை பார்த்து புரிஞ்சுக்கணும்? நமக்குள்ள. அப்ப கிறிஸ்து நமக்குள்ள மகிமை நம்பிக்கையா இருக்கிறார், புறஜாதிகளுக்குள்ள. இந்த ரெண்டு தான் இங்க பேசு. இந்த ரகசியம் புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப 7ஆம் முத்திரையில் இருக்கிற 2 ரகசியத்தை தான் பவுல் என்ன பண்றாரு இந்த இடத்துல? புரிஞ்சா உங்களுக்கு? இது எதுக்காக எழுதுறாருன்றத நான் பின்னாடி சொல்றேன். இது ஏன் எழுதுறாரு இங்க, இந்த விஷயத்தை ஏன் எழுதணும்? அப்ப அது கீழே பாத்தீங்க சொன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன பவுல் இந்த சபை என்ன பண்ணல, கண்கூடா பார்க்கல. பாருங்க சொல்ற 2வது அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்ற பாருங்க. உங்களுக்காகவும் லவோதிக்கேயாவில் இருக்கிறவர்களுக்காகவும் சரீரத்தில் முகத்தை காணாது இருக்கிற மற்ற எல்லோருக்காகவும் மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டா இருக்கிறது. அப்ப பவுல் இந்த சபையா ஆட்களை பார்க்காம தான் எழுதுறாரு. அதுக்கப்புறம் பாருங்க 2வது வசனம் பாருங்க. அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை, நம்ம அதிகமா இந்த செய்தியில பேசுறது என்ன? பிதாவுக்கும் குமாரனுக்கு ஒரே ரகசியம், பிதாவுக்கும் குமாரனுக்கு ஒரு ரகசியம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப அந்த ரகசியம் எங்க இருக்குதுன்னு சொன்னா, அன்பினால் இணைக்கப்பட்டு அப்படின்னு சொன்னா, அன்புன்றது எங்க இருக்குது? பிரமிட்ல தலைக்கல், அதுலதான் என்ன இருக்குது? பிதாவுக்கும் குமாரனுக்குரிய ரகசியம் இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இதுதான் இங்க பேசுறார் பவுல் பேசுறது. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? இப்போ முதல் 2 அதிகாரத்துல கிறிஸ்து யார், எப்பேற்பட்டவர், எப்பேற்பட்ட தன்மைகள் உடையவர்? அவர் தேவன் கிறிஸ்துக்குள்ள தான் பூமி வானத்தையும் சிருஷ்டித்தார். அந்த கிறிஸ்து இப்ப எங்க இருக்கிறார்? உங்களுக்குள்ள இருக்கிறார். இதான் மெயினான 2 பாயிண்ட். முதல் 2 அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது ஃபுல்லா வாட்சிங்க சொன்னா, இந்த கண்ணோட்டத்தோட படிங்க, உங்களுக்கு அதெல்லாம் புரியும். தேவன் என்ன பண்ணாரு? வான பூமி உண்டாக்குனார். இது எல்லாத்தையும் கிறிஸ்துக்குள்ள வச்சு உண்டாக்குனார். கிறிஸ்துவே எல்லாத்துடைய தொடக்கம் முடிவு அவர் தான். எல்லாத்தையும் ஒப்புரவாக்குறவர் தான். அவர் தான் பாவ பலி. அவர் தான் வந்து சடங்காச்சாரங்களுடைய உண்மையான கருப்பொருள். அவர் தான். நீங்க 2:15 வாசிச்சா உங்களுக்கு 2வது அதிகாரம் 15 வசனம் பாருங்க, வாசிக்கிற பாருங்க. அவர் நமக்கு எதிரியாகவும் கட்டையிலால் விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குறைத்து நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையில் ஆணையடித்து துறைத்தனங்களையும், துறைத்தனம் பிரின்சிபாலிட்டிஸ், துறை, நீ பெரிய துறையானுவா இல்லையா? துறைனா ஆள்றவன், அதிகாரின்னு அர்த்தம். அந்த துறைத்தனங்கள், அவன் அதிகாரப்படுத்துறான், அந்த அதிகார தன்மைகள், அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கூலமாக்கி அவைகளை சிலையில் மேல் வெற்றி சார்ந்தார். புரியுதுங்களா? அது கீழே பாருங்க. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்து ஒருவனும் உங்களுக்கு குற்றப்படுத்தாத இருப்பானாக. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலா இருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றியது. அப்ப 2 அதிகாரம் எதை குறிச்சு பேசுது? கிறிஸ்து யார், கிறிஸ்து யார். அப்ப நியாயப்பிரமாணத்துல இருக்கிற விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே பொறுத்துறாரு. இந்த உலகத்துல இருக்கிற ஒரு விஷயத்துக்கு கிறிஸ்துவ பொறுத்துறாரு. நமக்குள்ள நடந்திருக்கிற ரட்சிப்பை பொறுத்துறாரு. எல்லாமே இங்க கிறிஸ்து. தேவன் கிறிஸ்துவுக்குள்ள தன்னை ஊற்றி கொண்டார். கிறிஸ்து தன்னை சபைக்குள்ள ஊற்றி கொண்டார். அப்ப கிறிஸ்து மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள்ள இருப்பது அந்த ரகசியம். அப்ப உலகத்தோரத்துமே மறைவார்ந்த ரகசியம் எதுங்க? இதுதான் தீர்க்கதரிசி கிறிஸ்து தேவனுடைய பரம ரகசியத்தை வெளிப்படுத்தல. 7வது முத்திரையில இருக்கிற 3 நோக்கங்களா இருக்குது, மறக்க கூடாது. 2 நோக்கம் சொல்லிட்டு, 3வது நோக்கம் கிறிஸ்துவும் சபையும் சேர்ந்து வீழ்ந்து போன பூமியை ஒப்புரவாக மீட்டுக் கொள்றது. அந்த 3வது காரியமா சொல்லுது. கரெக்டுங்களா? 3வது காரியம் நம்ம பார்த்தோமா? என்ன பார்த்தோம்? பரலோகத்தில் இருக்கிறவர்களையும் பூலோகத்தில் இருக்கிறவர்களையும் கிறிஸ்துவுக்குள்ள ஒப்புரவாக்கணும்னு சொன்னா திரும்ப மீட்டுக் கொள்றதுன்னு அர்த்தம். அப்ப அங்க சொல்லப்பட்ட 3 ரகசியங்களும் இங்க பேசுறாரு. என்னங்க? முதல்ல தேவன் தனக்குள்ளாகிறத யாருக்குள்ள ஊத்துறாரு? கிறிஸ்துக்குள்ள ஊத்துறாரு. கிறிஸ்து தனக்குள்ளாகிறத சபையும் கிறிஸ்துவும். அப்போ கிறிஸ்து வந்து சபைக்குள்ள இருந்து கொண்டு ஒட்டுமொத்த பூமியை என்ன பண்றாருங்க? பரலோகத்தோட கூட ஒப்புரவாக்குறாரு. ஒப்புரவாக்குதல் என்னங்க? ஒப்புரவாக்குதலின் ஊழியம், ரிகன்சிலேஷன் மினிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஒப்புரவாக்குதல் ஊழியம் சொன்னா 2 நபர்களுக்கு ஆவுல ஒரு நபர் இருக்கிறார், அதிகாரி இருக்கிறார். அந்த அதிகாரிக்கு தவறு செய்த ஒரு நபர் இருக்கிறான். அவன் அந்த ஸ்தானத்தை விழுந்து போகும்போது சென்டர்ல ஒரு நபர் வந்து என்ன பண்ணுங்க, அந்த நபருக்காக ஸ்தானத்துல நின்று பேசி 2த்தையும் இணைக்கிற ஒரு காரியம் தான் ரிகன்சிலேஷன் சொல்லுவாங்க. ஒப்புரவாக்குதல், உறவு, ஒப்புமைப்படுத்தி உறவை ஏற்படுத்துறது, அதான் தமிழ் வார்த்தை. புரியுதுங்களா? அப்போ இதான் 3வது ரகசியம். எந்த ரகசியம்? 7வது முத்திரையில இருக்கிற 3வது ரகசியம். முதல் ரகசியம் தேவன் கிறிஸ்துவுக்குள்ள ஊற்றிக்கொள்வதும், கிறிஸ்து சபைக்குள்ள ஊற்றிக்கொள்வதும். அப்ப கிறிஸ்து சபைக்குள்ள இருக்கிற கிறிஸ்து பூமியை மீட்டுக் கொள்வதும், கிறிஸ்துவ சபையை சேர்த்து பூமியை மீட்டுக் கொள்வதும். புரிஞ்சுங்க உங்களுக்கு? அப்ப இதை சரியா சொல்லலாம். ஆதாம், ஏவாள், ஏதேன். கரெக்டுங்களா? ஆதாம் யாரு? கிறிஸ்து. ஏவாள் யாரு? சபை. ஏதேன் என்னங்க? மூலநிலை, பரலோகம் பூமி ஒன்றாகிற நிலை. இதெல்லாம் பவுல் இந்த 2 அதிகாரத்துல பேசுறாரு. நீங்க இப்ப படிங்க. இப்ப போய் நான் சொன்ன ஆஸ்பெக்ட்ல இருந்து படிங்க.
உங்களுக்கு ஈஸியா புரியும், மறக்கவே மறக்காது. நீங்க இந்த அதிகாரத்தை ஞாபகப்படுத்த அவசியமே இல்லை. அடுத்த 2 அதிகாரம் எதை குறிச்சு பேசுது அப்படின்றதையும் சொல்றேன் உங்களுக்கு, கவனிங்க நல்லா. இது சொல்லிட்டு இது ஏன் எழுதப்பட்டதுன்றதையும் சொல்றேன். நான் இப்ப இதெல்லாம் எழுதப்பட்டிருக்குது, எதெல்லாம் எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னாதான் உங்களுக்கு புரியும். அதை சொல்லிடுறேன் உங்களுக்கு. அடுத்த 2 அதிகாரம் எதுக்கு எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னா, 3ஆவது அதிகாரத்துல பாருங்க என்ன சொல்றாருன்னு சொன்னா, மாம்ச ரீதியா ஒரு மனுஷன் எப்படி நடந்து கொள்ளணும். இங்க 6 விதமான நபர்களை குறித்து சொல்லும். அதாவது மனைவி, கணவன், பிள்ளைகள், எஜமான்கள், வேலைக்காரர்கள், இதெல்லாம் சொல்றேன். இங்க பாருங்க நான் போட்டிருக்கேன். மனைவி அங்க போட்டிருக்கா, மனைவி, புருஷர், பிள்ளைகள், பிதாக்கள், வேலைக்காரர்கள், எஜமான்கள். இங்க 6 விதமான நபர்களுக்கு அட்வைஸ் பண்ணும். ஒரு பிதாக்களே வார்த்தைக்குள்ள நீங்க எப்படி நடந்துக்கணும். ஃபர்ஸ்ட் இது எப்படி ஸ்டார்ட் ஆகுது பாருங்களேன். பிதாக்கள் ஸ்டார்ட் ஆகல, டைரக்டா யார் ஸ்டார்ட் ஆகுது? இல்ல, மனைவிகள் அப்படின்னு சொன்னா இங்கேயும் அப்படிதான். இங்கேயும் அந்த பிரச்சனை இருக்குது பாருங்க, இங்கேயும் அந்த பிரச்சனை இருக்கு. இந்த 20ஆம் நூற்றாண்டுலயும் நான் சிறியதுக்காக சொல்ல வரல. அப்போ பவுல் ஏன் மனைவின்னு சொல்றாருன்னா, மனைவி பெண் எப்பொழுதுமே சபைக்கு அடையாளமா இருக்கிறதுனால சபையை கொண்டு வர்றதுக்கு ஒரு வீட்டுடைய ஆதாரமே எதுவா இருக்குது? மனைவியா இருக்கிறாங்க. பிரதமர் சொல்றாரு, இந்த பிரதாம் குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு நன்மை கிடைக்குமானால், ஏதாவது ஒரு ரெகக்னைசேஷன் அப்படின்னு சொன்னா, ஒரு பதவியோ நன்மதிப்பு கொடுக்க வேண்டுமானால் அதை மேடாபராய் கொடுக்கணும்ன்றார். மேடாபராய் யாருங்க? தீர்க்கதரிசியுடைய மனைவி. அவள் தான் எனக்கும் உலகத்துக்கும், இந்த குடும்பத்துக்கும் உலகத்துக்கும் நடுவாக நிற்கிறவள். அவர் தான் எங்களுக்கான மதிப்பை கூட்டுகிறவள். அவள் தான் எல்லாம், எங்களுடைய எல்லா காரியம், என்னுடைய ஊழியமா இருக்கட்டும், என் பிள்ளைகளா இருக்கட்டும் பாதுகாக்கிறவள் என்றார். புரிஞ்சா உங்களுக்கு? அதேதான் சபைதான் கிறிஸ்துவுக்கும் உலகத்துக்கும் சென்றா நிக்கிறது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அதனாலதான் இங்க என்னங்க, மனைவி மாம்ச ரீதியா நினைச்சுக்காதீங்க. மாம்ச ரீதியாவும் அந்த நிலை உண்மை, ஆவிக்குரிய விதத்திலையும் சபையானதுதான் பூமிக்கும் பரலோகத்துக்கும் இடைநீற்றல்ல வேலையை செய்யுது. ஏன்னா கிறிஸ்து சபைக்குள்ள இருக்கிறார். அப்புறம் புருஷர்களே, பிள்ளைகளே, பிதாக்களே, வேலைக்காரரே, அப்புறம் எஜமான்களே, இந்த 6 பேருக்கும் எப்படி வாழணும், என்ன செய்யணும், நம்ம என்னென்ன திங்க் பண்ணணும். அன்புன்றது என்ன பாருங்க, பூர்ண சற்குணத்தின் கட்டு அப்படின்னா பர்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வழி என்ன? டிவைன் லவ். நம்ம சொல்றது இந்த பூமிக்குரிய லவ் கிடையாது. நான் உங்களுக்கு ஏதாவது உங்க உடம்பு சரியில்லைன்னா ஹெல்ப் பண்றது, அந்த லவ் குறிச்சு பேசுறது வசனம். அகாபே அன்பு, தேவன் வெளிப்படுத்தப்பட்ட ரகசியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது ஒரு அன்பு நமக்கு வெளிப்படுத்தப்படும். நமக்கு தேவனுடைய ரகசியம் மீட்பின் திட்டம் ஓபன் ஆகும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த பூமிக்குரிய அல்லாத ஒரு அன்பு நம்ம இருதயத்தில் வெளிப்படும். அதை குறிச்சு பேசுறாருங்க. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ அந்த அன்பு பிசாசு மேல வருமா? இந்த பூமிக்குரிய அன்பு பிசாசு மேல வரும். ஆனா தெய்வீக அன்பு என்ன பிசாசு மேல வராது. அப்ப அதை குறிச்சுதான் இங்க பேசுறாரு. அப்போ கிறிஸ்துவுடைய சாயலை நீங்க தரித்துக் கொள்ளுங்க. அப்போ கிறிஸ்துவோடு கூட வெளிப்படுறீங்கன்னு சொல்லி அந்த கிறிஸ்துவுக்கும் பூமிக்குரிய உறவுகளுக்கும் இந்த வசனத்தை என்ன பண்ண 2 அதிகாரத்தையும் பொருத்தி பேசுறாரு. 4ஆவது அதிகாரத்துல இந்த சபையிலும் மற்றவர்கள் அதாவது அவர் கூட இருக்கிறவங்க எல்லாரும் வாழ்த்துதெல்லாம் சொல்றாரு. இங்க கீழே பாருங்களேன், இந்த 4ஆவது அதிகாரம் பாருங்க என்ன சொல்லப்படுது பாருங்க. நீங்க எப்படி இருக்கணும், அவனுக்கு இன்னென்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு. அப்படின்னா நீங்க ஒரு சத்தியத்துல இருக்கிறீங்க, உபதேசத்துல இருக்கிறீங்க. யாருக்காவது உங்க விசுவாசத்தை குறிச்சு கேள்வி எழும்புமானால் அதை குறிச்சு விளக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? யாருடைய பொறுப்புங்க? உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கறீங்க, ஊழியர் என்னுடைய பொறுப்புலாம் கிடையாது, என்னுடைய பொறுப்பு கிடையாது. உங்ககிட்ட நீங்க ஒரு விசுவாசத்துல ஏமா இப்படி இருக்கிறீங்க, ஏன் இந்த மாதிரி நீங்க ஆர்னமெண்ட்ஸ் போடாம இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆபரணங்களை யூஸ் பண்ணாம இருக்கிறீங்க, ஏன் இப்படி என்னங்க உலக ரீதியா நீங்க இல்ல அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்கறாங்கன்னு சொன்னா, எதுக்கு இந்த செய்திக்குள்ள போறீங்கன்னு சொல்லி கேட்கறாங்கன்னு சொன்னா, அது குறிச்சு விளக்க வேண்டிய பொறுப்பு என்னங்க? ஐயா எங்களோட ஊழியக்காரனை கூட்டு வரேன், எங்க அப்பாவை கூட்டு வரேன், எங்க அம்மாவை கூட்டு வரேன்றதா? இல்ல, அப்படி இல்ல. அப்ப நீங்க எதை ஃபாலோ பண்றீங்களோ அதை குறிச்சு நீங்க என்ன பண்ணிருக்கணும்? தெரிஞ்சிருக்கணும். அதான் பவுல் இங்க சொல்றாரு, அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரம் ஏறினதாயும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, நீங்க பேசுற வார்த்தை கிருபையுள்ள வார்த்தைகளா இருக்கணும். 1. 2வது உப்பால் சாரம் ஏறினதா இருக்கணும்னு சொன்னா, உப்புன்றது எதுக்கு அடையாளம் இருக்குது? எப்போதுமே இல்லங்க, உப்ப எப்பொழுதுமே சாட்சிக்கும் கிறிஸ்துவுக்கு பொறுத்தது. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உப்புன்றது என்னங்க? அது சாட்சிக்கு பொறுத்து. உப்பு எப்போதுமே எதை உண்டு பண்ணும்? தாகத்தை உண்டு பண்ணும். கரெக்டுங்களா? உப்பு குடிச்சவன் அப்படின்னா தாகத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு சொன்னா, உங்களோட உபதேசத்துக்குள்ள அந்த சாரம் இருக்கணும், வார்த்தையோட வெளிப்பாடு இருக்கணும். கரெக்டா நீங்க என்ன செய்யறீங்களோ, இப்ப நீங்க உங்க செய்யற காரியத்தை குறிச்சு உங்ககிட்ட கேட்கறாங்க போது நீங்க அதை சொல்லும் போது அவங்களுக்குள்ள ஒரு தாகத்தை எழணும். புரியுதுங்களா உங்களுக்கு? உங்கள் உபதேசம் எப்படி இருக்கணுமா? கிருபையா இருக்கணும்,
உப்பால் சாரம் ஏறியதா இருக்கணும். அப்படின்னா நம்ம உப்பை வச்சு என்ன பண்ணுவோம்? உலகத்துல உப்பு இல்லாத பண்டம் என்ன இருக்குது? குப்பையிலே அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி உங்க உபதேசம் தெளிவா இருக்கணும், நீங்க அவ்வளவு தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்றது. அதுக்காக இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் அந்த காஸ்பிள் பிரீச்சிங் எல்லாம் நம்ம பிரீச் பண்ணல, அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்றதுக்காக இதெல்லாம் நான் பிரீச் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்ப உங்க கூட கேக்குறாங்க, எதுக்காக இதை செய்யற, எதுக்காக பிரதர் இதை செய்றீங்க, ஏன் பிரேமா இப்படி பிரேமா வந்து நீங்க இந்த ஹைலைட் பண்றீங்க அப்படின்னு சொல்ல கேட்பாங்க. பாயிண்ட்ஸ் எல்லாம் வரும். எதுக்கு நீங்க மேகத்தை வச்சிருக்கீங்க, எதுக்கு இதை செய்யறீங்க, எதுக்கு நீங்க ஸ்தாபனத்தை ஏத்துக்கொள்ள மாட்டீங்க, எதுக்கு நீங்க ஜொல்சக நீங்க போடுறதுல, எதுக்கு நீங்க வந்து எதுக்கு நீங்க ஸ்டார் வைக்கிறது, எதுக்கு கிறிஸ்துமஸ் வைக்கிறது எல்லாம் கேட்கறாங்க இல்லைங்களா? அப்ப இது எல்லாத்துக்கும் ஒரு தெளிவான வெளிப்பாடு புரியாம நம்ம செய்யாம, வெளிப்பாடு புரியாம நம்ம செஞ்சா அது யூஸ் கிடையாது. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்ப இது எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. அர்த்தம் தெரியாம நீங்க செய்யாதீங்க தயவு செஞ்சு. புரிஞ்சுங்களா? அதுதான் காயினுடைய வர்ஷிப். புரிஞ்சுங்களா? அப்ப அதுதான் இங்க சொல்றாரு. அது கீழே என்ன சொல்றாருன்னு சொன்னா, இங்க பல நபர்களை குறிச்சு பேசுறாரு. கீழே பாருங்க, என்னோட கூட இருக்கிற அரிஸ்தருக்கு அப்படின்றத குறிச்சு பேசுறாரு. மார்க்கஸ் அப்படின்ற ஒருத்தர் இருந்தாரு பவுலுடைய ஊழியத்துல. பர்னபாவுடைய அண்ணன் அக்கா பையன் மார்க்ன்ற ஒருத்தர் இருந்தாரு. அவரை பத்தி சொல்றாரு, பல நபர்கள் அவரோடு கூட இருக்கிறவங்களும் வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் சொல்றாரு. இது மாதிரி வாழ்த்துதலோட கூட சொல்றாரு. அதோட கூட இந்த புத்தகத்துல, இந்த புஸ்தகம் இங்க வாசிக்கப்பட்ட பின்பதாக லவோதேக்கியாவுல வாசிக்கணும், லவோதேக்கியால இருக்கிற நிறுவனத்தை நீங்களும் வாசிங்க அப்படின்னு சொல்லி இந்த புஸ்தகத்தை முடிக்கிறார். இப்போ நான் இன்னொரு இந்த காரியத்தை சொல்றது முன்னாடி ஏன் நம்ம படிக்கணும் இப்போ புரிஞ்சுக்கோம். எதுக்கு படிக்கணும்? அங்க கிறிஸ்துவை குறிச்ச ரகசியம் இங்க வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. கரெக்டுங்களா? இதுல இருக்குது சபையை குறிச்ச ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்குது இல்லைங்களா? அப்போ ஒரு கிறிஸ்துவனை எப்படி வாழணும்ன்ற காரியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. அதே நேரத்துல இந்த சபைக்கும் லவோதேக்கியாவும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. லவோதேக்கியானா யாருங்க? மாம்ச ரீதியில் லவோதேக்கியா இருக்கிற சபையை குறிக்குது. பட் இப்ப நம்ம இதை எடுத்துக்கணும்னா இந்த புஸ்தகம் லவோதேக்கியராகிய நமக்கும் இருக்குது. வசனம் சொல்லுதா இல்லைங்களா? எத்தனாவது வசனம் பாருங்க, 14ஆம் வசனமா? இந்த புஸ்தகத்தை லவோதை 16ஆம் வசனம், உங்களிடத்தில் வாசிக்கப்பட்ட பின்பு, இந்த நிருபம் உங்களிடத்தில் வாசிக்கப்பட்ட பின்பு இது லவோதைக்கியா சபையிலும் வாசிக்கப்படும்படி செய்யுங்கள். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இந்த நிருபம் யாருக்கானதா இருக்குது? நமக்கானதா இருக்குது. சரி, எதுக்காக இது எழுதப்பட்டது? கடைசியா நான் முடிக்க போறேன், கடைசியா முடிக்கிறேன். எதுக்காக இது எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி பாத்தீங்களா? அதான் இன்ட்ரெஸ்டான விஷயம். ஆதி அப்போஸ்தலர் சபை காலம் வரும்போது பவுல் ஒரு காரியத்தை சொல்றார். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும், உங்களிலும் சிலர் எழும்பி மாறுபாடானவைகளை போதித்து சீஷரை தங்கள் பக்கம் இழுத்துக் கொள்வார்கள் சொன்னார். புரியுதுங்க உங்களுக்கு? அப்ப பவுல் போன பின்னாடி பவுல் என்ன பண்ணாரு? அந்தி கிறிஸ்துவ பார்த்தாரா, தீர்க்கதரிசி சொல்வார். புரியுதுங்களா உங்களுக்கு? அதோடைய ஆவி எப்படி வந்துச்சுன்னு சொன்னா, நிக்கோலாய் மதஸ்தரின் வித்தா வெளியே வந்துச்சு. நிக்கோலாய் மதஸ்தரின் வித்து. நிக்கோலாய் அப்படின்ற என்ன அர்த்தம்னா, வார்த்தையா நல்லா புரிஞ்சுக்கணும். நிக்கோலாஸ் அப்படின்னு சொன்னா மேற்கொள்ளுதல் அர்த்தம். என்ன அர்த்தங்க? ஓவர் கம் அர்த்தம். அப்படின்னா சபையை மேற்கொண்டுச்சு. அப்படின்னா சபையில பரிசுத்தாவி ஆளுகை செய்யறதுக்கு பதிலாக மனுஷ ஞானங்களும் பெரிய பெரிய பணக்காரர்களும் மனுஷ கிரியைகளும் வந்துச்சு இல்லைங்களா? நிக்கோலாய் மதஸ்தரின் வித்து. அதுக்கப்புறம் என்னங்க? நிக்கோலாய் ஃபர்ஸ்ட் 3 காரியங்கள் இருக்கு. நிக்கோலாய் மதஸ்தரின் வித்து, எசபேலுடைய மார்க்கம் இல்லைங்களா? அப்புறம் பீலேயமுடைய போதகம். ஃபர்ஸ்ட் கிரியை, 2வது போதகம், 3வது சபையா மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் எந்த ஒரு சபையும் கெட்டு போறது எப்படி தெரியுமா? ஃபர்ஸ்ட் அது எப்படி ஸ்டார்ட் ஆகும்? கிரியையா ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் அது போதகமா மாறி அதுக்குன்னு ஒரு சபை உருவாயிடும். அதான் இந்த உலகத்துல எல்லா காரியங்களும் எல்லா சபைகளும் ஸ்டார்ட் ஆனது அப்படிதான். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ற மாதிரிங்களா, ஒயிட் அண்ட் ஒயிட் போடணும் சபையில அப்படின்னா, இப்ப டிபி உருவாகி இருக்குன்னு ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறாங்களா? அது எங்க ஸ்டார்ட் ஆச்சு? அந்த சபையோட ஸ்டார்டிங்ல எல்லாரும் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு எண்ட்ல ஏதோ ஒரு நபர் பரிசுத்தத்தை வெளிப்படுத்துறதுக்கோ ஏதோ ஒரு நல்ல காரணத்துக்காகவோ ஒயிட் அண்ட் ஒயிட்டா போட்டு வந்திருப்பார், கிரியை வெளிப்படுத்தியிருப்பார். அது அவர் எதை எடுத்து என்ன கொண்டு வந்திருப்பாரு? உபதேசமா கொண்டு வந்திருப்பார், போதகமா கொண்டு வந்து அதுக்குன்னு ஒரு சபை. இதுதான் அந்தி கிறிஸ்து வர்ற வழி. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இது மாதிரி இந்த இடத்துல என்ன காணப்படுச்சுன்னு சொன்னா, இது இந்த இடத்துல இந்த கொலைசை பட்டணத்துல ஞான கொள்கைன்ற கொள்கை உண்டாச்சு. நல்லா கவனிச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது புரிஞ்சாலும் உங்களுக்கு அது புரியும். நாஸ்டிசிசம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. நாஸ்டிசிசம் அதான் இங்க எழுதியிருக்க பாருங்க. அங்க பாருங்க, ஒருவனும் நயவசனிப்பாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். அப்போ இதை ஏன் சொல்றாருன்னு சொன்னா, உங்களை வஞ்சிக்கிறதுக்கு யாரோ இருக்கிறாங்க அப்படி இருந்தாலும் இதை சொல்றேன்றாரு. எதை சொல்றாரு? மேல் சொல்லப்பட்ட வசனங்கள்லாம்
கீழே யாரோ ஒரு டீம் உங்களை வஞ்சிக்கிறாங்க, அதை வஞ்சிக்காம இருக்கிறதுக்காக இதை சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப மேல என்ன சொன்னாருன்னு சொன்னா, இப்ப சொன்ன பாருங்க, இந்த மேல இங்க எத்தனை வசனம் சொல்லுது? 14ஆம் வசனத்துல. இப்ப அது 4ஆம் வசனத்துக்கு முன்னாடி இருந்து 1வது அதிகாரத்துல வாசிங்க பாருங்க. 1வது அதிகாரத்துல 14ஆம் வசனத்துல இருந்து, குமாரனாகி அவருக்குள் ரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகி மீட்பு உண்டாயிருக்கிறது. அதுலயும் தொடங்கி கிறிஸ்து யார், எப்பேற்பட்ட ரட்சிப்பு எப்படி கொடுத்தாரு, கிறிஸ்துடைய தன்மைகள் என்ன, எப்படி ஒரு உலகத்தை மீட்டு கொண்டார், இந்த எல்லா விஷயத்தையும் பவுல் சொல்லிட்டு இது ஏன் சொல்றேன்னு சொன்னா, உங்களை ஒருத்தனை வஞ்சிக்க கூடாதபடிக்கு சொல்றேன் அப்படின்னாருன்னா, இந்த காலத்துல ஒரு கூட்டம் இருந்துச்சு. அவங்க தான் என்னங்க நீங்க காட்டின உங்களுக்கு என்ன சொன்ன ரீகன்சிலேஷன், இப்ப காட்டின உங்களுக்கு நாஸ்டிசிசம் அப்படின்ற அந்த கோட்பாடு இருந்துச்சு. சொல்லும்போது நீங்க வேணா பாருங்க, நெட்ல தேடி பாருங்க, இருக்கும். அது உங்களுக்கு அது புரியாத, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஞானவாத கொள்கைன்ற ஒரு கொள்கை இருந்துச்சு. என்ன கொள்கை? ஞானவாத கொள்கைன்னு சொல்லி. அந்த ஞானவாத கொள்கை அப்படின்னா என்னங்க, ஒரு மனுஷன் ஞானத்தினாலதான் ரட்சிப்பு அடைய முடியும். எப்படி? இப்போ தியானம் பண்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு கொள்கை. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, நம்ம தியானத்துல போங்க, நம்ம என்ன பண்ணலாம், முக்தி அடையலாம், இதெல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா, அவங்களுடைய கோட்பாடு. அது மீன்ஸ் அது மூலமா தான் நம்ம என்ன பண்ண முடியும், ரட்சிக்கப்பட முடியும் அப்படின்ற அந்த கொள்கை எங்க இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு. இன்னொன்னு, இந்த உலகம் எல்லாம் பாவமா இருக்குது, இந்த உலகத்தை வந்து படைச்சவர் கிறிஸ்து கிடையாது, வேற ஒருத்தர், இந்த பாவமான உலகத்தை உண்டாக்குறது வேற ஒருத்தர், ஆவி உலகம் ஒரு உலகம் இருக்குது, அந்த உலகத்தை தான் இயேசு கிறிஸ்து, அதாவது தேவன் உண்டாக்குனாரு, அந்த உலகத்துக்கு நம்ம போகணும், அந்த உலகத்துக்கு நம்ம டிரான்ஸ்பர் ஆகணும்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுங்க, ஞானத்தை கண்டடையணும். அதுதான் நாஸ்டோஸ் அப்படின்ற வார்த்தைக்கு ஞானம் அர்த்தம். அதான் நாஸ்டிசிசம். இது ஜீன்றது இங்க சைலண்ட். நாஸ்டிசிசம் இருக்கு இல்லையா, நாஸ்டோஸ் அப்படின்னு சொன்னா ஞானம் அர்த்தம் கிரேக்க வார்த்தையில. புரியுதுங்களா? அப்ப ஞானத்தை நீ அடை அப்படின்னா இதே வார்த்தையை தான் ஏதேன்ல பிசாசு சொன்னா, நீ ரட்சிக்கப்படணும்னா எதை பெற்றுக்கொள், நீ சாவ மாட்ட, நீ எதை பெற்றுக்கொள், ஞானத்தை பெற்றுக்கொள், சிந்தி யோசி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தேவன் என்ன எதுக்காக அழைத்திருக்கிறார், நம்மள விசுவாசிக்கும்படிதான் அழைத்திருக்கிறார். அப்ப அந்த ஞானமான கொள்கை வந்து என்ன சொல்லிச்சு சொன்னா, தேவனை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுக்கு பதிலாக நீ ஞானம் அடைந்து கொள், ரட்சிப்பு அதெல்லாம் இருக்குது. இந்த பூமி எல்லாமே இங்க இருக்கிற காண்கிறைகள் அங்க சொல்றாரு இல்லைங்களா மேல, இப்போ நான் காணக்கூடியவைகள் காணக்கூடாதவைகள் எல்லாம் அவரை கொண்டும் அவருக்குன்னு சிருஷ்டிக்கப்படுது. ஏன் சொன்னார்னா, இவங்க சொன்னாங்க அவரால் சிருஷ்டிக்கப்படுது இல்லைன்னு சொன்னாங்க. பரலோகம் பூமி ஒப்புரவாகிறது, நாம என்ன ஞானத்தின் மூலமா போகும்போது அது ஒப்புரவாகும்னு சொன்னாங்க. ஆனா இவர் சொல்றாரு ரத்தத்துல மீட்டு கொண்டார், நீ விசுவாசிச்சா போதும்னு சொல்றாரு பவுலிங்க. ஏன் சொல்றான்னு புரியுதா உங்களுக்கு? அப்போ ஞானவாத கொள்கை அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அது எபிரேயர்ல இருந்து வந்த ஒரு கொள்கை தான், அதாவது யூதர்ல இருந்து வந்த ஒரு சில கொள்கை. அந்த காலத்துல வந்து ரோமர்கள் தான் வந்து பிலாசபியை உண்டாக்குனாங்க. பிலாசபின்னு சொன்னா பைலோசோட தத்துவம்னு அர்த்தம். தத்துவ வார்த்தைகளை உண்டு பண்ணி அது மூலமா நடக்க பாக்குறது, கிறிஸ்துவத்துக்குள்ள போன நுழைக்கிறது. புரியுதுங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா, நீ இந்த மெசேஜ் வரனா ஞானஸ்நானம் எடுக்கணும், இங்க தசமாவும் கொடுக்கணும், நீ வந்து ஒரு சபைக்கு வந்து கரெக்டா நீங்க என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும், அப்பதான் இந்த சபை. புரியுதுங்களா உங்களுக்கு? இதெல்லாம் என்ன இருக்குது, இந்த மாதிரியான ஒரு நாஸ்திகமா இருக்குது. அப்ப நீங்க வந்துட்டுனா நீ ஞானஸ்தானம் எடுத்தா பரலோகராஜ்யம் போயிட முடியும், இந்த செய்திக்கு வந்துட்டா பரலோகராஜ்யம் போயிட முடியும், உங்க வீட்டுல ஃபுல்லா ரேக் ஃபுல்லா புக் வச்சுட்டா பரலோகராஜ்யம் போயிட முடியும். இதெல்லாம் என்ன இருக்குது, ஞானத்துல விளையிறது. இதெல்லாம் எதுக்கு, இது பின்னாடி இருக்கிற அவுட்புட் என்னன்றத புரிஞ்சு கொள்ளாத நிலை அதெல்லாமே. ஆமே புரிஞ்சுங்களா? நான் சொல்ற விஷயம் புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இதனாலதான் அது வந்துச்சு. அந்த ஞானவாத கொள்கையை பவுல் சொல்றாரு, அதான் சொல்றாரு, அவன் நய வசப்பினால உங்களை வஞ்சியாதபடிக்கு. அதாவது பாருங்க, ஞானம் அடைங்க, தியானம் பண்ணுங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம இது கிறிஸ்துக்குள்ள செய்ய வேண்டிய எந்த காரியமும் இல்ல, கிறிஸ்து எல்லாமே செஞ்சுட்டாரு, நம்ம விசுவாசத்தை ஏற்றுக்கொள்றதுதான் ஒரே வேலைன்னு சொல்லி பவுல் சொல்றாரு. அதான் இங்க சொல்லப்படுறது. நீங்க அது கீழே பாத்தீங்கன்னு சொன்னா 2வது அதிகாரத்துல அடுத்த பிரச்சனை சொன்னா ஃபுட்டை குறிச்சு பிரச்சனை இருந்துச்சு உங்களுக்கு இருந்துச்சு. நியாயப்பிரமாணத்துல சடங்காச்சாரங்களை குறிச்சு, விருத்த சேதனத்தை குறிச்சு பிரச்சனை இருந்துச்சு. விருத்த சேதனம் பண்ணாதான் ரட்சிக்கப்பட முடியும் அப்படின்ற கொள்கை. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப அதே போல விருத்த சேதனம் செஞ்சாதான் ரட்சிப்பு நீங்க. அதே போல யூத பண்டிகைகளை ஆசரிக்கிறது பிரச்சனை இருந்துச்சு. அதே போல தேவதூதர்களை ஆராதிக்கிற பிரச்சனை இருந்துச்சு. அதையும் காட்டுற பாருங்க, இங்க பாருங்க. மாயமான தாழ்மையிலும் 19வது மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளினாலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தனையாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்களை பந்தய பொருளை நீங்கள் எழுந்து போகாதபடிக்கு உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். அப்ப இவங்க வஞ்சித்து இருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? மாயமான தாழ்மை இருக்கிறவர் நடிக்கிறது, அன்பா இருக்கிறவர் நடிக்கிறது, அப்படி சைலண்டா இருக்கிறவர் நடிக்கிறது. ஆனா உள்ள ஃபுல்லா என்ன இருக்குது, வஞ்சகம். ஏன்னா அவங்க சுயமா மாறுறதுக்கு கிரியைகளை, அவங்க சுய கிரியைகளை போக்கஸ் பண்ணி நடக்கிறாங்க. அப்போ தேவதூர்களை ஆராதிக்கலாம், இயேசு கிறிஸ்துவோட தேவதூர்களை ஆராதிக்கலாம், அப்படியே மேன்மேட் வர்ஷிப்ப தனிப்பட்ட நபரை உயர்த்துற ஒரு காரியம்.
புரியுதுங்களா? விருப்பமுற்று துணிவா நினைக்கிறது. இது கீழே அப்படியே 2:15 வாசிங்க சொன்னா அங்க சில பிரச்சனைகள் விஷயங்களை சொல்லுது பாருங்க. என்ன சொல்லுது பாருங்க. 2:15-16 நான் தான் உங்களுக்கு காட்டினேன். இல்ல அது கீழே 2:16 ஆகையால் போஜன பானத்தை குறித்தாவது நீங்க இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. புரியுதுங்களா உங்களுக்கு? பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களை குறித்தாவது ஒருவன் உங்களை குற்றப்படுத்தாது இருப்பானாக. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிலையா இருக்கிறது. அவைகள் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. இதெல்லாம் செஞ்சாதான் நீங்க ரட்சிக்கப்பட முடியும். அப்போ இந்த பிரச்சனைகள்லாம் இந்த சபையில இருக்க வச்சுதான் பவுல் என்ன பண்றாரு? இந்த புத்தகத்தை எழுதுறார். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அதே ஆவி கொலை செய்யல இருந்த ஆவி திரும்ப இந்த காலத்துக்கு வந்திருக்கு. இந்த காலத்துல அப்படித்தானே இருக்குது. அதே காரியம் தானே இருக்குது. லீகலிஸ்டா உங்க மைண்ட் வச்சுக்கிறது. நீங்க என்ன பண்ணுங்க? இந்த சபை உன்னை பரலோகராஜ்யத்துக்கு கொண்டு போடு. சபை பரலோகராஜ்யத்துக்கு கொண்டு போகாது. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். லோக்கல் சர்ச் கொண்டு போகாது. கிறிஸ்துக்குள்ள இணைக்கப்படுறதுக்கு தான் இந்த ஒரு சபை செட்டப்பே. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப இந்த சபையை விடும்போது ஒண்ணு நடக்கும். எண்ட்ல நீங்க தேவ விட்டு போயிடுவீங்க. அது நடக்கும். பட் மெயின் தீம் இது கிடையாது. எண்ட்ல மீன்ஸ் இந்த சபை ஐக்கியத்துக்கு வரும்போது சகோதரர்களை பார்ப்பீங்க. வார்த்தைக்குள்ள இருக்கிறதுக்கு எதுவான காரியங்களை இங்கிருந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆனா இதை நீங்க புரிந்து கொள்ளணும். அதே வேளையில இந்த சபையை தான் உங்களுக்கு பரலோகராஜ்யம் போறது அப்படின்றது இல்ல. புரியுதுங்களா உங்களுக்கு? சபை உங்களுக்கு ஸ்டெப் அப் பண்ணும். வார்த்தையில ஸ்டெப் அப் பண்ணும். இந்த இடம் உங்களுக்கு ஸ்டெப் அப் பண்ணும். இது சகோதரர்கள் என்ன பண்ணாங்க? உங்களுடைய பலவீனங்கள்ல ஆவிக்குரிய பலவீனங்கள்ல உதவி செய்ய முடியும் உங்களுக்கு. அதுக்குதான் இங்க தேவன் வச்சிருக்கிறார். அப்ப இதை புரிஞ்சுக்கணும். ஞானஸ்தானம் எதுக்கு? ராபோஜனம் எதுக்கு? கால் கழுவுதல் எதுக்கு? தப்பான, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், தப்பான ஒரு சடங்காச்சாரமும் தப்பான ஒரு கிரியைகளும் நீ உங்களை எந்த வகையிலையும் தேவன் எடுத்து கொண்டு போகாது. என்ன பண்றது? வேற வழி இல்லை. அதனால நாங்க என்ன பண்றோம்? வேற எங்க? ஏன்னா நம்ம புரிதல்கள் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்துச்சு இல்லைங்களா? வேற சபை இல்ல, அதனால நாங்க என்ன பண்றோம்? இன்னைக்கு அப்படித்தானே சொல்றாங்க நிறைய இடத்துல. எங்க வார்த்தைக்கு வாங்க அப்படின்னா, அப்ப அவங்க லீகலிஸ்ட் மைண்ட் செட் என்ன பண்ணி எப்படி செட்டப் ஆயிருக்குது? நான் கரெக்டா வாரத்துக்கு ஒரு சபைக்கு போய் ஒரு மெசேஜ் கேட்டேன்னா, அப்பா இப்பதான் எனக்கு திருப்தி. போய் நல்ல ஒரு ஆராதனைச்சுன்னா திருப்தி. அங்க வார்த்தை இருக்குதா, வார்த்தையில இல்லையா, வார்த்தையில வளர்றமா கட்டப்படுறமான்றதெல்லாம் முக்கியம் கிடையாது. நான் ஏதோ ஒரு கிரியை செஞ்சுட்டேன்னு சொன்னா அது மூலமா நான் ரட்சிக்கப்பட முடியும்ன்றது ஒரு விஷயம். நாம் செய்யக்கூடிய காரியம் எதுவுமே கிடையாது. இங்க கொலை செய்யப்பட்ட புஸ்தகம் மாதிரிதான். கிறிஸ்து எல்லாமே நமக்காக செஞ்சுட்டாரு. ஒப்பு கொடுத்து ஏற்றுக்கொள்வதுதான் நம்மளோட வேலை. தேவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தா, கிறிஸ்து சபைக்குள்ள இருக்கிறார். கிறிஸ்துவும் சபையும் சேர்த்து பூமியை ஒப்புரவாக்குறாங்க. 7ஆம் முத்திரையில 3 ரகசியமும் இந்த புஸ்தகத்துல இருக்குது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இதுதான். இப்ப நீங்க இந்த புஸ்தகத்தை வாசிங்க, உங்களுக்கு மறக்கவே மறக்காது. உங்களுக்கு இந்த பாயிண்ட் ஞாபகம் இருக்கும் இல்லைங்களா? எழுதி நிற்கலாமா? எழுதி நிற்கலாம்.